Good morning, students. Today, now we are going to see Parthenocarpy fruits. ஸோ Parthenocarpy fruits அப்படின்னா என்ன, அதனுடைய டைப்ஸ் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ as mentioned earlier, the ovary become the fruit and the ovule become the seed after fertilization. ஸோ இப்போ நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் ஃபர்ஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் சேஞ்சஸ். ஸோ ஓவரி என்ன மாறுது அப்படின்னா ஃப்ரூட்டாக மாறும், ஓவியில் என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னா சீடாக மாறும். ஸோ அப்போ நம்ம இன்னும் நிறைய டைப்ஸ் பார்த்துருப்போம், இன்னும் பார்ட்ஸ் ஓகேவா. இண்டிகுமெண்ட் சீட் கோட்டாக மாறும் ஓகேவா, நியூசிலஸ் எண்டோஸ்போமாக மாறும். ஸோ அப்போ அந்த பேசிக்காக என்னென்ன டைப் மாறும் அப்படின்றது ஸோ அஸ் அ இயர்லியர் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம முன்னாடியே படித்தது தான். However, in a number of cases, fruits like structures may develop from the ovary without act of fertilization. ஸோ இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஸோ வித்தவுட் ஆக்ட் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் நடக்காமல் ஓவரியிலிருந்து ஃப்ரூட்டு ஃபார்ம் ஆகாமல், ஸோ அதர் தென் த பார்ட்ஸ் ஓகேவா. ஸோ வித்தவுட் ஆக்ட் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் இஸ் கால்டு parthenocarpic fruits. The number of cases fruit like structures may develop from the ovary ஓகேவா. ஃப்ரம் த ஓவரிலேருந்து டெவலப் ஆகுது, ஆனால் என்ன நடக்கலை, ஆக்ட் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் நடக்காமையே ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பேர் தான் அது parthenocarpic fruits. Such fruits are called parthenocarpic fruits. So invariably they will not have true seeds. இதில் என்ன கிடையாது, இப்போ இந்த parthenocarpic fruitsல ஒரு உண்மையான விதை கிடையாது, உண்மையான விதை கிடையாது. Many commercial fruits are made seedless ஓகேவா. இப்போ இது ஏன் அப்படியா, இப்போ எதுக்கு மேக் பண்ணுறாங்க அந்த சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா, மோஸ்ட்லி இப்போ நம்ம கிரேப்ஸே வாங்குகிறோம் அப்படின்னா ரொம்ப எது லைக் பண்ணுவோம் அப்படின்னா சீட்லெஸ் கிரேப்ஸ். ஏன் அப்படின்னா அது டிஸ்டர்ப்ஸ் இல்லாமல் சாப்பிட்லாம். அந்த பேசிக்கில் நம்ம அது நிறைய வணிக ரீதியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய சேல்ஸ் ஆகும். எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா பனானா, கிரேப்ஸ் அண்டு பப்பாயா. ஸோ வித்தவுட் சீட்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ பனானாவில் சீட்ஸ் இருந்தாலும் அது நான் எண்டோஸ்பெர்ம் சீட்ஸு. ஸோ அப்போ அது கேனாட் க்ரோ அண்ட் தட் பிளான்ட் ஓகேவா. ஸோ அதுமாதிரி கிரேப்ஸு, சீட்லெஸ் கிரேப்ஸு அண்டு பப்பாயா. ஸோ இதான் parthenocarpic ஃப்ரூட்ஸு. நெக்ஸ்ட்டு நிச் சயின்டிஸ்ட் நேமு in 1963 classified the parthenocarpic into following 3 types. ஸோ எப்படி parthenocarpic ஃப்ரூட்ஸ் டெவலப் ஆகுது, ஸோ அது எப்படி டெவலப் ஆகுது அதை பேஸ் பண்ணி தான் 3 டைப்பாக பிரிச்சிருக்காரு. ஒன்று ஜெனட்டிக் parthenocarpic. ஸோ ஜெனட்டிக் ஒன்று. செகண்ட் ஒன்று என்னது அப்படின்னா என்விரான்மெண்டல் parthenocarpy. தேர்ட் ஒன் கெமிக்கலி இன்டியூஸ்டு parthenocarpy. ஸோ 3 டைப் ஆஃப் parthenocarpic ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஒன் ஜெனட்டிக்ஸ் ஓகேவா. ஸோ ஜீன்ஸ் சேஞ்சஸ்னால சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் ஆகுது. தென் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆகுது ஓகேவா. என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆகிறதுனால ஸோ parthenocarpic ஃப்ரூட்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஸோ அதே மாதிரி கெமிக்கல் இன்டியூஸ்டு parthenocarpy, சம் கெமிக்கல்ஸ் அப்ளை பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, சீட்லெஸ் ஃப்ரூட்ஸு ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை தான் 1963 நிச்சு அப்படின்றவர் கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஜெனட்டிக் parthenocarpic ஃப்ரூட்ஸ். Parthenocarpic arises due to hybridization or mutation. ஸோ ஹைப்ரிடைசேஷன் என்ன, ஸோ நம்ம ரெண்டு பிளான்ட்டை மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ ஹைப்ரிடைஸ் அப்படின்னா கலப்பினம். ஸோ வேறு ரெண்டு பிளான்ட் இப்போ கேரட் இருக்குது, பேடி இருக்குது, இல்லை டொமேட்டோ. ஸோ அப்போ அதை மாதிரி மிக்ஸ் பண்ணும் போது ஸோ அந்த டைமில் என்ன கிடைக்குதுன்னா நம்ம சீட்லெஸ் ஃப்ரூட்ஸாக கிடைக்குது. ஆர் மியூட்டேஷன்ஸ். ஸோ சடன் மியூட்டேஷன் என்ன, சடன் சேஞ்சஸ் ஓகேவா. சடன் சேஞ்சஸ் இந்த ஜீன் சீக்வன்ஸ். இப்போ அது நார்மல் அந்த பிளான்ட் சீட் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அது சடனாக மியூட்டேட் ஆகுது. மியூட்டேட் அப்படின்னா சேஞ்சஸ் ஓகேவா. சடன் சேஞ்சஸ் இந்த ஜீன் சீக்வன்ஸில் இப்போ அடினைன், குவானைன் அது மாதிரி இதில் சடனாக ஒரு ஜீன் சேஞ்சஸ் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, அந்த ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் ஆகுது. parthenocarpic ஃப்ரூட்ஸ், சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் ஆகுது. எக்ஸாம்பிள் சிட்ரஸ் அண்ட் குக்கர்பிட்டா. சிட்ரஸ் அப்படின்றது என்ன, ஸோ லெமன், ஆரஞ்ச் ஓகேவா. குக்கர்பிட்டா அப்படின்றது பாட்டில் கார்ட், பம் கார்ட், அந்த குக்கர்பிட்டேசி ஃபேமிலிஸ் ஓகேவா. ஸோ இப்போ இது எல்லாமே ஜெனட்டிக் parthenocarpic. ஸோ ஹைப்ரிடைசேஷன் ஆர் மியூட்டேஷன், அப்போ அந்த ஜீனில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்து இந்த parthenocarpic ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் ஆகுறதா என்னது, இந்த ஜெனட்டோகார்பிக் ஓகேவா. ஸோ அப்போ ஜெனட்டிக் parthenocarpic. நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்டல் parthenocarpic ஓகேவா. ஸோ என்விரான்மெண்டல் parthenocarpic அப்படி எப்படி என்விரான்மெண்டல் மூலமா parthenocarpic ஃபார்ம் ஆகுது.
ஸோ அப்போ வந்து என்வாமெண்டல் கண்டிஷன்ஸ். ஸோ அப்போ வந்து சில நம்ம பார்க்கலாம், ஒரு க்ளவுடியாக இருந்தது அப்படின்னா ஸோ சேஞ்சஸ் நடக்கும், மியூட்டேஷன் நடக்கும்னு சொல்லுவோம். ஸோ ரோஸ் கலர் ஃப்ளார்ஸ் வந்து நல்லா ரெட்டிஷாக ஃபார்ம் ஆகும், ரொம்ப டோட்டலாக க்ளவுடியாக இருந்ததுன்னா. அந்தமாரி பேசிக்கில் தான் எப்படி வந்து சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் லைக் ஃப்ராஸ்ட், ஃபாக், லோ டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர் எக்ஸட்ரா இன்டியூஸ்டு பார்த்தினோகார்பி. ஸோ வந்து என்னென்ன கண்டிஷன்ஸ் சொன்னால், ஃப்ராஸ்ட் அப்படின்னா என்னது, உறைபனி. அதுக்கப்புறம் ஃபாக் அப்படின்னா மூடுபனி. அதுக்கப்புறம் லோ டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ இப்போ வந்து லோ டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர் இது எல்லாமே என்னது, ரொம்ப ஹையாக டெம்பரேச்சர் இருந்தாலும், ரொம்ப லோவாக டெம்பரேச்சர் இருந்தாலும், உறைபனி இருந்தாலும், மூடுபனி இருந்தாலும், ஸோ அந்த கண்டிஷனால் அந்த நார்மலாக சீட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிளான்ட்டு கூட என்ன ஆகுது, சீடு வந்து ப்ரொடியூஸ் ஆகாமல் பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் லோ டெம்பரேச்சர் ஃபார் 3 to 19 ஹவர்ஸ். ஸோ வந்து 3 மணிலேருந்து 3 மணி நேரம் இருக்கலாம், இல்லை 19 மணி நேரம் இருக்கலாம். ஸோ இன்டியூஸ் த பார்த்தினோகார்பிக் இன் பியர் ஃப்ரூட்ஸ். ஓகேவா? பேரிக்காயில் வந்து சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப லோ டெம்பரேச்சர் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த என்வாமெண்டல் கண்டிஷன்லேயே அந்த ஃப்ரூட்ஸ் வந்து சீட்லெஸ் ஃப்ரூட்ஸாக மாறுது. பியர் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா என்னது, பேரிக்காய். ஓகேவா? ஸோ இப்போ அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குது அப்படின்னா சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது லோ டெம்பரேச்சர். அது மாதிரி ஹை டெம்பரேச்சராக இருக்கலாம், இல்லை லோ டெம்பரேச்சராக இருக்கலாம். ஸோ இப்போ எதை பேஸ் பண்ணி வேணாலும் என்ன இருக்கலாம், ஸோ அந்த இது வந்து மாறலாம். ஓகேவா? இது என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ். ஸோ அதுக்கு அடுத்தது கெமிக்கலி இன்டியூஸ்டு பார்த்தினோகார்பிக். ஸோ கெமிக்கல் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். அப்போ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடியே நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். டைப் ஆஃப் ஹார்மோன்ஸ், ஆக்சின், ஜிப்ரலின், சைட்டோகைனின், எத்தலின், ஓகேவா, அப்சிசிக் ஆசிட்ஸ். ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து எதை அப்ளை பண்ணால் இன்டியூஸ் பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா, அப்ளிகேஷன் ஆஃப் க்ரோத் ப்ரமோட்டிங் சப்ஸ்டன்ஸ் லைக் ஆக்சின் அண்ட் ஜிப்ரலின். க்ரோத் ப்ரமோட்டிங். ஓகேவா? நம்ம க்ரோத் ப்ரமோட் இருக்குது, க்ரோத்தை வந்து இன்கிபிட் பண்ணுறது இருக்குது. ஸோ எத்தலினும் அப்சிசிக் ஆசிடும் க்ரோத்தை இன்கிபிட் பண்ணுறது. ஸோ இப்போ அந்த ஆக்சினும் அண்ட் ஜிப்ரலினும் என்ன பண்ணும் அப்படின்னா க்ரோத்தை வந்து நான் அது ப்ரமோட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ க்ரோத்தை ப்ரமோட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இப்போ நார்மலாக இந்த ஃப்ரூட்ஸ் வந்து சீட்லெஸ் அந்த பிளான்ட் வந்து சீட் ஃப்ரூட்ஸ் கொடுக்குது அப்படின்னா, ஸோ அதில் வந்து நம்ம கெமிக்கல் அப்ளை பண்ணுறோம், அந்த இன்டியூஸ் இந்த ஹார்மோன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஜிப்ரலினோ ஆக்சினோ அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குது, பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ் அந்த சீட்லெஸ் ஃப்ரூட்ஸை ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் வந்து 3 டைப்பு. யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா நிச் அப்படின்றத கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ். ஸோ இப்போ இந்த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸில் ஸோ இப்போ என்ன வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, ஸோ அதனுடைய பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ்னால என்ன இம்பார்ட்டன்ட். த சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் ஹாவ் கிரேட் சிக்னிஃபிகன்ஸ் இன் ஹார்டிகல்ச்சர். ஸோ இப்போ வந்து இது என்னது, தோட்டக்கலைத்துறை. அந்த ஹார்டிகல்ச்சர் என்னது, தோட்டக்கலை. ஸோ அப்போ அதில் வந்து அதிகமாக அந்த சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் ஆகுது, இம்பார்ட்டண்ட்டாக டெவலப் ஆகுது. ஏன்னா அப்போ வந்து ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலை தான் இப்போ நிறைய பிளான்ட் நர்சரி கார்டன் எல்லாமே மேக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதில் வந்து சீட் ஃப்ரூட்ஸை விட சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் அந்த இதுனா நல்லா வந்து என்ன பண்ணும், அதோடைய ஹை கமர்ஷியல் வேல்யூவாக இருக்குது. இந்த சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் ஹேவ் கிரேட் கமர்ஷியல் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? இது வந்து இப்போ அதை நம்ம சொல்கிறோம்ல, இப்போ சீட் ஃப்ரூட்ஸ், இப்போ கிரேப்ஸ் சாப்பிடணும் அப்படின்னா சீட் ஃப்ரூட்ஸை விட சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் ரொம்ப லைக் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அது டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே எந்த ஒரு இது இல்லாமல் அப்படியே சாப்பிடலாம். அப்போ அது வந்து அதிகமாக யார் லைக் அதிகமாக வாங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதோடைய கமர்ஷியல் வேல்யூ வந்து வணிக அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு அடுத்தது seedless fruits are useful for the preparation of jams, jellies, sauce, ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ் எக்ஸட்ரா. ஸோ இப்போ இதில் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. நம்ம சீட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது ஈஸியாக என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். அது என்னென்னா ஜாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ, ஜெல்லிஸோ, சாஸோ, ஃப்ரூட் ட்ரிங்க்ஸோ இதெல்லாம் ஈஸியாக அந்த ஃப்ரூட்ஸ்லேருந்து. ஏன் அப்படின்னா சீடு இல்லை. அப்போ சீடு இருந்தால் அதனுடைய டேஸ்ட் மாறும், ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னும் போது ஸோ அதெல்லாம் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பார்த்தினோகார்பிக் வந்து யூஸ் ஆகுது. அது இல்லாமல் நிறைய டெவலப் பண்ணலாம். அதுக்கடுத்தது ஹை ப்ரொப்போர்ஷன் ஆஃப் எடிபிள் பார்ட் இஸ் அவைலபிள் இன் பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ் டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் சீட்ஸ். இப்போ ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ மேங்கோ இருக்குன்னு வச்சுப்போம். மேங்கோவில் மோஸ்ட்லி என்ன இருக்கும், சென்டரில் ஒரு 1/3 பார்ட் என்ன இருக்கும் அப்படின்னா சீட்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த சீட்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக மேங்கோ ஃப்ரூட்ஸாகவே இருக்குது அப்படின்னா எப்படி இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ என்ன வந்து நிறையா வந்து என்ன இருக்குது, ஃப்ரூட் பார்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அந்த ஃப்ரூட் பார்ட் அதிகமாக இருக்கிறதுனால வந்து ஈஸியாக வந்து நிறையா ஹை
ப்ரொப்போர்ஷன் ஆஃப் எடிபிள் பார்ட், நம்ம சாப்பிடக்கூடிய பார்ட்டை. இப்போ சீடு இருந்ததுன்னா அது ஒரு கொஞ்சம் ஆக்குபை பண்ணிக்கிது அந்த பார்ட்டை. ஸோ அப்போ அந்த சீடை நம்ம ரிமூவ் பண்ணி தூக்கி போட வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி இல்லாமல் ஹை ப்ரொப்போர்ஷன் ஆஃப் எடிபிள் பார்ட் இஸ் அவைலபிள் இந்த பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ் டியூ டு ஆப்சன்ஸ் ஆஃப் சீட்ஸு. ஸோ இப்போ இதுதான் வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பார்த்தினோகார்பிக். ஓகேவா? ஸோ இப்போ இதை தனியாக படித்து இன்றைக்கி டெஸ்ட் எழுதி காட்டுருங்க. ஸோ பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ்னால் என்ன, அதனுடைய டைப்ஸ், நிச்சே அப்படின்ற ஒரு 3 டைப்பை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. ஒன்று ஜெனட்டிக்கல் பார்த்தினோகார்பிக், செகண்ட் ஒன்று என்னது என்வாரன்மெண்டல் பார்த்தினோகார்பிக், தேர்டு ஒன் கெமிக்கலி இன்டியூஸ்டு பார்த்தினோகார்பிக் அண்ட் ஆல்சோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பார்த்தினோகார்பிக். ஓகேவா? ஸோ திஸ் லெசன்ஸ் ஆர் ஓவர். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பிளான்ட்டை ஸோ ரீப்ரொடக்ஷன் அண்ட் செக்சுவல் அண்ட் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் இஸ் ஓவர். ஸோ இப்போ இதில் பெண்டிங் என்னதுன்னா டூ யூ நோ மட்டும் தான் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஓகே, அதை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இதில் நம்ம இருக்கிற கொஸ்டின் ஆன்சர்னால் நம்ம இன்றைக்கி 1 மார்க் டெஸ்ட் வைப்போம். ஸோ இப்போ அந்த 1 மார்க் டெஸ்ட்டை ஃபில் பண்ணி போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து என்னது, அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ், புக் பேக் கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், புக் பேக் கொஸ்டின்ஸை ஃபுல்லாக படிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் புக் இன்னருக்கு போகிறோம். ஓகேவா? ஸோ புக் பேக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட் எழுதிருப்போம் ஒரு சில கொஸ்டின்ஸ் இருந்தாலும். ஸோ ஒரு 5 கொஸ்டின்ஸாக என்ன பண்ணுறேங்க, டெஸ்ட் எழுதி காட்டுறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸு. அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைஃப் சைக்கிள் ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதில் தான் என்னது 2 ஃபேஸஸ் இருக்குது, ஸ்போரோஃபைட் பேஸ் அண்ட் கேமெட்டோஃபைட் பேஸ். ஸோ இப்போ இதில் அந்த ஃப்ளாரை, அதுக்கடுத்து ஃப்ளாரில் மெகாஸ்போர் மதர் செல்ஸ், மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ். இப்போ மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் அப்படின்னா மேல் கேமெட்ஸ், மெகாஸ்போர் மதர் செல்ஸ் அப்படின்னா ஃபீமேல் கேமெட்ஸ். அது ஆன்தர், இது மெகாஸ்போர். ஓகேவா? ஸோ இப்போ அந்த அதில் மெகாஸ்போர் 1 n ஆஃப் குரோமோசோம்ஸ், அந்த ஆன்தரில் போலன் கிரைன்ஸ் இருக்குது. அப்போ போலன்ஸ் வந்து 1 n ஆஃப் குரோமோசோம்ஸ். ஓகே, 1 செட் ஆஃப் குரோமோசோம், ஹேப்ளாய்டு. அதுக்கடுத்து எம்ப்ரியோ சாக் எக்கு. ஸோ இப்போ வந்து மேல் கேமெட்ஸ் வந்து அதில் போலன்லேருந்து என்ன ஆகுது, மேல் கேமெட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்போ அந்த மேல் கேமெட்ஸ் ரிலீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, ரெண்டும் வந்து ஃபியூஸ் ஆகுது. அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம், ஃபெர்டிலைசேஷன். அதில் ஜிங்காமி. ஓகேவா? மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபியூஸ் ஆகும்போது தான் சிங்காமி. ஸோ அப்போ சிங்காமி அப்படின்னு நெக்ஸ்ட் என்ன, அதில் டபுள் ஃபெர்டிலைசேஷன். ஓகேவா? என்னது அப்படின்னா, ஒரு எக்கு வந்து ஒரு மேல் கேமெட் வந்து ஒரு எக்கையும், இன்னொரு மேல் கேமெட் வந்து என்னது ஒரு செகண்டரி நியூக்ளியஸும் ஃபியூஸ் பண்ணும்போது, ஸோ அது டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படி சொல்லுவோம். அப்போ அந்த ஃபெர்டிலைசேஸ் ஆகின பிறகு எண்டோஸ்போம் ஃபார்ம் ஆகும். எண்டோஸ்போம் நெக்ஸ்ட் என்னதுன்னா சைக்கோட். அப்போ எண்டோஸ்போம் அப்படின்றது எங்கே, இந்த பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் பார்த்துருப்போம் நம்ம 3n. ஓகேவா? ஸோ செகண்டரி போலார் நியூக்ளியஸும் ப்ளஸ் 1 மேல் கேமெட்டும், 1 மேல் கேமெட் 1n. ஸோ செகண்டரி போலார் நியூக்ளியஸ் வந்து 2n. ஸோ அப்போ டோட்டலி 3n. ஸோ அது எண்டோஸ்போம் ஃபார்ம் ஆகுது. அப்போ எண்டோஸ்போம் ஃபார்ம் ஆகுது, அதுக்கு அடுத்தது அது வந்து டெவலப் ஆகி சைக்கோட்டாக ஃபார்ம் ஆகுது. அது சைக்கோட் அப்படின்றது 2n. ஓகேவா? ஸோ அப்போ வந்து டிவிஷன்ஸ் நடக்குது. அதுக்கடுத்து அந்த எண்டோஸ்போம் வந்து டோட்டலாக வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சு எம்பரியோவாக ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த அதில் இந்த சீட்ஸ் வந்து நம்ம 2 செல் ஸ்டேஜ், 4 செல் ஸ்டேஜ், ஓகேவா, 2 செல் ப்ரோ எம்பரியோ, 4 செல் ப்ரோ எம்பரியோ, அதுக்கப்புறம் குளோபுலார் எம்பரியோ, அதுக்கப்புறம் என்னது ஹார்ட் ஷேப்டு எம்பரியோ. ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்த்துருவோம். அது மாதிரி டெவலப் ஆகி ஸ்போரோஃபைட், அந்த பிளான்ட் வந்து ரூட்டு, ஸ்டெம், லீஃபை ஃபார்ம் ஆகுது. இப்போ அந்த எண்டோஸ்போம்லேருந்து ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன்லேருந்து ஃபார்ம் ஆகிறது ஸ்போரோஃபைட் பேஸு. இந்த கேமெட்ஸ் இன்வால்வ் ஆகுது இல்லை, மேல் கேமெட்ஸ், ஃபீமேல் கேமெட்ஸ், அதெல்லாம் என்ன இன்வால்வ் ஆகுது அப்படின்னா அதெல்லாம் வந்து கேமெட்டோஃபைட்டிக் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ ஸ்போரோஃபைட்டிக் அண்டு கேமெட்டோஃபைட்டிக். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் ஒரு ஸ்போரோஃபைட்டிக் பட்டிங் அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த adventio embryoniயில் it is also called sporophytic budding because gametophyte base completely absent. இதில் என்னென்னா ஏக் கேமஸ்போமி சொல்கிறோம். அப்போ ஏக் கேமஸ்போமின்னு என்னது, அதில் கேமெட்ஸ் இன்வால்வ் ஆகாமல், மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட்லாம் இன்வால்வ் ஆகாமல் பிளான்ட் எப்படி டெவலப் ஆகுது. அப்போ வந்து ஒரு ரூட்டை கட் பண்ணி அப்படியே வச்சோம் அப்படின்னா அது கேமெட் இன்வால்வ் ஆக போகிறது கிடையாது. ஸோ இப்போ அது டெவலப் ஆகுறது தான் அந்த ஸ்போரோஃபைட்டிக் பட்டிங். ஓகேவா? ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி தான் அதை பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து இந்த கொஸ்டின்ஸை இன்றைக்கே டெஸ்ட் எழுதி காட்டிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் அது 1 மார்க்ஸ் நான் சென்ட் பண்ணுறேன். அந்த 1 மார்க்ஸை வந்து டெஸ்ட் எழுதி காட்டுங்க. ஓகேவா? அதுக்கடுத்து 1 by 1 கொஸ்டின்ஸு. ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக் இன்னும் இருப்போம். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.